Hi everyone, my name is Abhishek, or you can also call me Abhi. என்னுடைய பேர் அபிஷேக். நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். So while coming to this place in the car from my Tata Pati's house, my Peripa said, "Why don't you share a testimony?" என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் அருமையான சகோதரன் நிலத்திலே கேட்டுக்கொண்டார். So I said I was a little scared. நான் அதை குறித்து கொஞ்சம் நான் பயந்தேன். But I think all our lives is a life of testimony. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. So my life of testimony, I'm just going to share it with you in a few words. என்னுடைய வாழ்க்கையின் சாட்சி சில சுருக்கமான வார்த்தைகளை உங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். So when I started my first year of college or university, என்னுடைய முதலாம் ஆண்டு கல்லூரி வாழ்க்கை நான் ஆரம்பித்த பொழுது I did my first year of engineering. என்னுடைய அந்த இன்ஜினியரிங் படிப்பை நான் முதலாவது ஆண்டு நான் செய்தேன். So I was starting and then all of a sudden something was wrong and I was working really hard. I was working more than everybody else. மற்ற எல்லாரை காட்டிலும் நான் மிகவும் கடினமாய் நான் வேலை செய்தேன். ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை காணப்பட்டது. And I could see my grades, my scores in my engineering first year wasn't even good. என்னுடைய முதலாம் ஆண்டு அந்த இன்ஜினியரிங் படிப்பில் என்னுடைய காரியங்கள் சரியாக வரவில்லை. It grew worse and worse and I started to fail courses like arrears. மிகவும் போக போக அந்த காரியங்கள் மோசமாக போனது. பிறகு நான் தோல்வியை நான் தழுவ வேண்டியதாக இருந்தது. And then that was not a good sign because my parents, my mom and my dad sent me to university and I was failing courses, so that was not nice. ஆகையினால என்னுடைய பெற்றோர்கள் நான் படிக்கத்தக்கதாக அந்த கல்லூரியிலே என்னை சேர்த்து விட்டுருந்தாங்க. ஆகையினால அப்படி நான் சரியாக படிக்காத ஒரு சூழ்நிலை வந்தபொழுது அது சரியில்லாது என்று சொல்லி நான் வேதனைப்பட்டேன். And then I started to cry out to God and say, why is this happening? I don't know why this is happening because I'm working so hard but my results don't seem to be good. நான் மிகவும் கடினமாக நான் வேலை செய்கிறேன். ஆனாலும் அதற்கேற்ற பலன் நான் கிடைக்காததினாலே கர்த்தரை நோக்கி நான் கூக்குரலிட்டு ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். God was there. I knew God's presence was there. I could feel His presence there, but my grades and my results grew even worse. தேவன் இருக்கிறார் என்பதும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். ஆனாலும் நேரம் கடந்து போக போக என்னுடைய அந்த மார்க் காரியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போனது. And it grew to a point where I had to, the engineering department in my university, they told me to leave. They told me to leave. I cannot continue my education to the second year. They told me to leave. ஒரு காலகட்டம் வந்தது. அப்பொழுது என்னுடைய கல்லூரி நிர்வாகம் இனி நீ இந்த இடத்துல படிக்க முடியாது, ஆகினாலே இந்த கல்லூரியை விட்டு நீ வெளியே போக வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டாம் ஆண்டு கல்லூரி அந்த படிப்பு நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டது. So that was a season of brokenness in my life. It was so much of a torture for me and I didn't like it. It was hard. அப்பொழுது என் இருதயம் நொறுக்கப்பட்டது. அந்த வேலை மிகவும் வருத்தமும் வேதனையும் உண்டான ஒரு காலமாக மாறினது. And so that was very disappointing for me. It was disappointing for my mom and dad. It was disappointing for all my family members back here in India. ஆகையினால் அது நிமித்தம் நான் மிகவும் மனவேதனைப்பட்டேன். எனக்கும் அது அவமானமாக இருந்தது, குடும்பத்திற்கும் குடும்ப அங்கத்தினருக்கும் அது அவமானமாக காணப்பட்டது. And then I started to ask God during the summer. So we have summer holidays and I started to ask God what He wants me to do. And I told Him, this is my desire. I like to study about planes. And so I gave an admission to a new college 3.5 hours away by flight. அதன் பிறகு என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் நீ என்ன செய்ய என்ன விரும்புகிறேன் என்று சொல்லி கேட்டபொழுது நான் செய்ய வேண்டும், இதை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லூரியை சொன்னேன். அப்பொழுது அந்த கல்லூரியிலே நான் சேர்க்கப்பட்டேன். அது கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அதிகமாய் கடந்து விமானத்திலே 3.5 மணி நேரம் பயணிக்க வேண்டிய ஒரு தூரத்தில் அந்த கல்லூரி காணப்பட்டது. Yeah, so I had to leave my family when I was 17 or 18 years old for a distance like going from South India to North India. That's the distance I had to move. இப்படி இந்திய தேசத்தில் எப்படி இந்த தெற்கு தேசத்துலேருந்து அதாவது சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு எவ்வளவு தூரம் இருக்குமோ அப்படிப்பட்ட தூரத்துக்கு நான் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. என்னுடைய 17 வயதிலே என்னுடைய தாய் தந்தையை விட்டு என் குடும்பத்தை விட்டு நான் அவ்வளோ தூரம் பிரயாணித்து போக வேண்டியதாக இருந்தது. So I had to leave my own family, my appa, amma, my brothers, Tambiga, and I had to leave my friends and I had to leave the city and move to a new place alone. That was really scary. ஆகையினால என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய உறவினர்கள் எல்லாரையும் விட்டு நான் தனியாக கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. But God was faithful. ஆனால் தேவன் அவர் பெரியவராய் இருந்தார். And God saw me as His own friend. ஆனாலும் தேவன் என்னை ஒரு சொந்த நண்பனாய் அவர் என்னை பாவித்தார். And I went from failing
I went from failing my classes in engineering to topping to became my topper in the new college. அந்த இன்ஜினியரிங் காலேஜிலே நான் வந்து தோல்வியுற்ற அந்த நிலையிலிருந்து அந்த புதிய கல்லூரியிலே நான் இருப்பதிலேயே உயர்ந்த மதிப்பெண் எடுக்கிற மாணவனாய் நான் மாறினேன். So I am that season of brokenness, that 12 months was really hard for me, but my relationship with the Father drew really close. அந்த ஒரு 12 மாதம் நான் இறுதியம் நொறுக்கப்பட்டு ஒரு உடைந்த நிலைமையில காணப்பட்டேன். ஆனாலும் அதன் பிறகு அந்த காலங்களிலே நான் தேவனோடு நான் நெருங்கி உறவாட அது பிரயோஜனப்பட்டது. So I just want to tell each one of you, there might be some of you who are going through a lot of hard times in your life right now. ஒருவேளை உங்களிலே சிலர்கள் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கலாம். It might be a strain with the family, it might be a strain in your work, or maybe with friends, or just internal wars happening in you. அந்த வேதனை வலியானது ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட இருதயத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கலாம். But I want to tell you, my friends, don't give up hope and always go to God. Don't give up hope and always go to God. அதனால நீங்கள் நம்பிக்கை இழக்காதபடிக்கு எப்பொழுதுமே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். Because even if you cannot feel it, God exists and God is right here. Jesus is right here in our midst. உங்களாலே காண முடியாதிருந்தாலும் தேவன் இப்பொழுது நம்ம மத்தியில இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில இருக்கிறார். And he wants to be your friend. He wants to sit with you. He wants to do life with you. அவர் உங்களுக்கு நண்பனாக இருக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவர் உங்களோடு கூட காரியங்களை நடத்த விரும்புகிறார். So that's what I wanted to tell, and just want to say that Jesus loves each one of you so much. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். But he wants us to work hard and put efforts in maintaining a relationship with him. அவரோடு கூட அந்த உறவை நாம் தொடர்ந்து வளர்த்து கொள்ள நான் பிரயாசப்பட வேண்டும். So God bless each one of you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. 2 hours of your time wasted. உன்னுடைய 2 மணி நேரம் அதிலே வீணாய் போயிற்று. Is it wrong to watch football? இந்த கால்பந்து விளையாட்டு பார்க்கிறது தப்பா? 22 people running after a round object. 22 பேர் ஒரு உருண்டையான ஒரு பொருளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. If you're going to watch 1 week 5 hours a day, ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் அதை பார்க்க தொடங்கினீனா, how many hours have you lost? உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மணி நேரத்தை நீங்க இழந்திருப்பீங்க? 35, right? 30 35 எத்தனை? 35, right? 7 5 are 35. No, 1 week. 7 5 or 35 இல்லையா? 7 7 35. So that much of time wasted. அத்தனை மணி நேரத்தை நீங்க வீணாக்கிறீங்க. So the Lord is saying, அதனால வேதம் சொல்லுகிறது, it is not wrong to watch football. அதனால இந்த கால்பந்து விளையாட்டு பார்க்கிறது தவறல்ல. It is not wrong to read newspaper. அந்த தினசரி பத்திரிகை படிக்கிறது தப்பு இல்ல. But if you waste 20 hours 30 hours in a week, I mean, is it profitable to you? ஆனாலும் வாரத்துல 20 30 மணி நேரத்தை அதுல நீங்கள் வீணாக்கினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது. The same apostle Paul said, அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், I will not be brought under the power of any of these things. அதே பவுல் அதே வசனம் என்ன சொல்லுகிறார்? அனுப்புக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். Amen. Hallelujah. That means he was the boss. அதற்கு என்ன அர்த்தம்? அவன்தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு எஜமானா இருக்கிறான். He said, when I want to read, I will read. நான் படிக்கணும்னு விரும்பினா நான் படிப்பேன். If I don't want to read, I will not read. நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல முடிவெடுத்தனா படிக்க மாட்டேன். He was the boss. அவரே எஜமானா இருக்கிறான். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. So these are some things I learned. இதில இருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். I said, I know my destination. என்னுடைய நோக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன். I know the globe I see. நான் கண்ட அந்த உலக உருண்டையை நான் அறிந்தேன். And I said, God, what is that globe? நான் சொன்ன தேவனே இந்த உலக உருண்டை என்ன? Then I said, probably you want me to travel. ஒருவேளை நான் உலகெங்கும் சுற்றி திரிய விரும்புகிறீரோ? But I haven't been in an aeroplane. ஆனாலும் ஒரு முறை கூட நான் விமானத்திலே நான் I can't afford to buy a plane ticket and go on an aeroplane. விமானத்திலே பிரயாணப்படத்தக்கதாக பயண சீட்டு வாங்கக்கூடிய பணம் என்னிடத்தில் கிடையாது. But I started to believe what I saw. ஆனாலும் நான் கண்டதை நான் விசுவாசிக்க தொடங்கினேன். What happens here in the verse number 1? இந்த வசனத்திலே முதலாம் வசனம் சங்கீதம் 1 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? No stands in the path of sinners. பாவிகளுடைய வழியிலே நிற்காமல்.
Christian life is marching forward. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது அது முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை. It is not standing. ஒரே இடத்துல நின்று கொண்டிருப்பது அல்ல. What is the meaning of standing? What is the meaning of standing? ஒரே இடத்துல நிற்பது என்றால் என்ன? That means you have a goal to run to. நீங்கள் ஓட வேண்டிய ஒரு இலக்கு இருக்கிறது. But if you stand, you lose the race. ஆனால் நீங்கள் ஓடாதபடிக்கு ஒரு இடத்துல நிற்பீர்களானால் உங்கள் ஓட்ட பந்தயத்திலே நீங்கள் தோல்வி அடைவீர்கள். Imagine we recently saw the Rio Olympics. இப்போ சமீபத்தில் இந்த ரியோ ஒலிம்பிக்ஸை நம்ம பார்த்தோம். The runners will run to the best of their capacity. பாருங்க, அந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் தங்களால் முடிந்த அந்த முழு பலத்தை போட்டு ஓடுகிறார்கள். Nobody stops in the middle of the race. அந்த ஓட்ட பந்தயத்தில் நடுவுல டக்குன்னு நின்னுக்கிறது இல்ல யாரும். If they stand, அப்படி நின்னாங்கன்னா they lose the race. அவங்க அந்த ஓட்ட பந்தயத்தில் தோல்வி அடைஞ்சிருவாங்க. So Christian life is running to the goal. ஆகையால கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிறது அந்த இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம். So the next problem, அடுத்த பிரச்சனை is standing means being neutral about the things concerning God. நடக்காம நிக்கிறது, அது தேவனுடைய காரியங்களை குறித்து அந்த காரியங்களிலே நாம் நடக்காமல் ஒரு இடத்திலே நின்று விடுகிறது. Standing where? எங்கே நிற்கிறது? In the path of sinners. பாவிகளுடைய வழியிலே நிற்கிறது. Oh, that's very dangerous. அது மிகவும் ஆபத்தானது. You know the sinner is passing by. நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பாவி அந்த பக்கம் கடந்து போகிறான். Why should I stand in his path? அந்த பாதையிலே நான் ஏன் நிற்க வேண்டும்? Why should I be influenced by him? அவனாலே நான் ஏன் பாதிக்கப்பட வேண்டும்? Okay, very careful, very important. அதனால மிக ஜாக்கிரதையா இருங்க, இது ரொம்ப முக்கியம். That's how again we start our bad habits. அப்படிதான் நம்ம கெட்ட பழக்கத்தை நம்ம செய்ய தொடங்குறோம். Who's a sinner? யார் பாவி? Who's a sinner? பாவி என்றால் யார்? A sinner is somebody, I mean, for us, when you say who's a sinner, பாவி யாருன்னு சொல்லி நம்மிடத்துல கேட்பார்களா? if I ask you to give me the list, என்னிடத்துல வந்து ஒரு பட்டியலை கேட்பீர்களானால், you'll say the guy who smokes, the guy who drinks, the guy who beats up his wife, all these things. யாரெல்லாம் வந்து புகை பிடிக்கிறாங்களோ, தண்ணி அடிக்கிறாங்களோ, தன்னுடைய மனைவி போட்டு அடிக்கிறாங்களோ, இவங்க எல்லாம் சொல்லி अनेक காரியங்களை சொல்லலாம். Well, they are sins, I agree. அதெல்லாம் பாவம் தான், அது நமக்கு தெரியும். But what is the major sin? ஆனால் பெரிதான பாவம் என்ன? See, when God told Adam and Eve, தேவன் ஆதாம் ஏவாளுக்கு பேசின பொழுது you must not touch, you must not eat of the fruit of the tree. அந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார். And man did exactly what God said do not do. தேவன் இதை செய்ய கூடாது என்று சொன்னாரோ அதையே சரியாக மனுஷன் செய்தான். That is the mother of all sins. அதுதான் பாவத்துக்கெல்லாம் பிரதான பாவமாய், தாய் பாவமாய் இருக்கு. So இருக்கு. we think the guy who's smoking is a sinner. நாம நினைக்கிறோம் யார் சிகரெட் பிடிக்கிறானோ அவன் தான் பாவி. But if we do not do what God has want us to do, ஆனாலோ தேவன் நம்மிடத்திலே எதை எதிர்பார்த்து எதை செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்யாமல் இருப்போமானால் we are the sinners according to the word of God. வேத வசனத்தின்படி நாமே பாவிகள். You understand that? புரிஞ்சுதா? That's the sin. அதுதான் பாவம். So the Bible says don't stand in the path of sinners. ஆகையால் வேதம் சொல்லுகிறது பாவியினுடைய வழியிலே நில்லாமல். That means you go forward to the calling on which God has called you. அது என்ன அர்த்தம்? தேவன் உங்களை எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Are you here this morning? இந்த காலையில எல்லாம் இங்க இருக்கிறீங்களா? So what happened to me? எனக்கு என்ன நடந்தது? I saw the globe. நான் அந்த உலக உருண்டையை பார்த்தேன். I said, Lord, what is this meaning? இதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே? And then I reckoned it must be God is asking me to travel. அதன் பிறகு நான் புரிந்து கொண்டேன், நான் ஒருவேளை நான் பிரயாணப்பட வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். How can I travel? நான் எப்படி பிரயாணப்பட I முடியும்? haven't been on an airplane. நான் ஒரு முறை கூட விமானத்தில் போனதில்லையே. I've only been on Southern Railway. நான் அந்த சதன் ரயில்வே என்கிற அந்த ட்ரெயின்ல தான் போய் இருக்கிறேன். How can I go? நான் எப்படி போக முடியும்? See, but if you believe what God is showing you, ஆனால் தேவன் உங்களுக்கு காண்பிப்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் the Bible says God is going to make a way where there seems no way. வழியே இல்லாத இடத்திலும் தேவன் வழியை உண்டாக்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. The children of Israel went to the desert. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் வனாந்தரத்துக்கு போனார்கள். And they said, Lord, we are thirsty. அவர் சொன்னார்கள், ஆண்டவரே நாங்கள் தாகமா இருக்கிறோம். In the desert, வனாந்தரத்திலே what did God do? தேவன் என்ன செய்தார்? He brought a spring of water right in the desert. அப்பொழுது அங்க நீர் ஊற்றிய அந்த வனாந்தரத்திலே அவர் வரப்பண்ணினார். They said, Lord, we want non-vegetarian food. அப்பொழுது சொன்ன கர்த்தாவே எங்களுக்கு கறி வேணும். God gave them KFC. அவங்க மாமிசம் வேணும்னு சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? KFCயே கொடுத்துட்டார். Till they could not eat anymore. அதுக்கு மேல சாப்பிட முடியாத அளவுக்கு கர்த்தர் கொடுத்தார். How did God do it? கர்த்தர் செய்தார் அல்லவா? He did it. அவர் செய்தார். He called you. அவர் உங்களை அழைத்தார். He will do it for you. அவர் உங்களுக்கு செய்வார். So what did the Lord do for me? கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? He gave me an airline job. எனக்கு அந்த விமான நிலையத்திலே
வேலையை எனக்கு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. Because if he shows me the globe, எனக்கு ஆண்டவர் ஒரு இந்த உலக உருண்டையை காண்பிப்பாரானால், he has to make sure he gives me the desire to try and fly every place. எல்லா இடங்களுக்கும் நான் பறந்து பிரயாணப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆசை என்னிடத்திலே அவர் உருவாக்குகிறார். It is he who called me. அவரே என்னை அழைத்தவர். So I said, God, how are you going to do it? இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்டேன். Lord says, no problem, I'll give you an airline job. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், பிரச்சனை இல்லை, நான் உனக்கு விமான நிலையத்திலே வேலையை கொடுக்கிறேன். So I worked in Chennai airport. ஆகையால் நான் சென்னை அந்த விமான நிலையத்திலே வேலை செய்தேன். Every day I used to work and come back home. ஒவ்வொரு நாளும் அந்த விமான நிலையத்திலே வேலை செய்து நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். And then they sent me on training to Malaysia. அதன் பிறகு மலேசியாவுக்கு ட்ரெயினிங்காக என்னை அனுப்பித்தார்கள். So I started flying. அப்பொழுது நான் பறக்க தொடங்கினேன். I still saw the globe. அப்பொழுது அந்த உலக உருண்டையை நான் I பார்த்து said, கொண்டிருந்தேன். thank you, Lord. நான் சொன்னேன், கர்த்தாவே உமக்கு நன்றி. You're opening the doors for me to preach. பிரசங்கம் செய்யும்படிக்கு நீர் வாசல்களை திறக்கிறீர். So I started traveling this part of the world and that part of the world. இந்த உலக இந்த பகுதிக்கும் அந்த பகுதிக்கு நான் பிரயாணப்பட தொடங்கினேன். Who paid for the tickets? அந்த விமான அந்த டிக்கெட்டுக்கெல்லாம் யாரு பணத்தை கொடுத்தது? The airline company. அந்த விமான கம்பெனியே எனக்கு அந்த பணத்தை கொடுத்தது. Gave me tickets. எனக்கு அந்த விமான சீட்டை கொடுத்தது. If I want to travel on my own, நானாக பிரயாணப்பட முயற்சிப்பேனானால், I pay a little bit of money and I travel long distances. கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதிக தூர பிரயாணம் செய்வேன். So I kept traveling different places. ஆகையால வித்தியாசமான இடங்களுக்கு நான் பிரயாணப்பட தொடங்கினேன். But God had put a delight desire in my heart. தேவனுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை
அல்லேலூயா சொல்லுவீங்களா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You must meditate. நீ தியானிக்க வேண்டும். You must take the time to read the Bible. வேதத்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்கணும். So I used to spend long hours getting the word into my heart. அதனால தேவனுடைய வார்த்தை என்னை இருதயத்துக்குள்ளே உட்பிரவேசித்து தங்க வைக்க அதிகமாக நான் நேரத்தை செலவிட்டேன். What happens? என்னடா? What happens if you do that? அப்படி நாம் செய்வோமானால் என்ன நடக்கும்? Verse number 3. 3ஆம் வசனம். He shall be like a tree planted by the rivers of water. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் போல இருப்பான். A tree planted by the rivers of water அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் போல இருப்பான். will never wither away. நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரமானது ஒருபொழுதும் அது காய்ந்து போகாது. But a tree planted in the desert will dry up. ஆனாலோ வனாந்தரத்திலே விதைக்கப்பட்ட அந்த செடி அது காய்ச்சி போயிடும். Why? ஏன்? There is water. தண்ணி There's water. தண்ணி. Hallelujah. அல்லேலூயா. So when you read the word, வேத வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது you are planted in the right place. நீங்க சரியான இடத்திலே விதைக்கப்பட்ட மரத்தை போல இருப்பீங்க. Hallelujah. அல்லேலூயா. You will not be like a tree planted in the desert. வனாந்தரத்திலே விதைக்கப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்க மாட்டீங்க. Okay, in Tamil they say that kaanji poi. தமிழ் சொல்றாங்க காய்ச்சி போன இடத்துல வந்து But விதைக்கப்பட்ட. no, but the Bible says you'll be planted in the right place. நீங்க சரியான இடத்திலே விதைக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். You will have God's favor. தேவனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். You will have favor with people. ஜனங்கள் மத்தியில உங்களுக்கு தயவு உண்டாகும். People will be nice to you. உங்களிடத்துல ஜனங்கள் ரொம்ப அருமையா நடந்து கொள்வாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? Lot of people will come to your place and be nice to you. ஜனங்க உங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களிடத்துல நல்லபடியா பேசுவாங்க. And then why are you nice to me? Why are you nice to me? நீங்க யோசிக்கலாம், ஏன் என்னிடத்துல அவர் ரொம்ப நல்லபடியா It's நடந்துக்கிறாங்க? because you are planted in the right place. ஏனென்றால் நீங்க சரியான இடத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறீங்க. Hallelujah. அல்லேலூயா. God will show you favor. தேவன் உங்களுக்கு தயவு காண்பிப்பார். God will show you favor through people. ஜனங்கள் மூலமாக தேவன் தயவு They பாராட்டுவார். will come and help you. அவர்கள் உங்களிடத்துல வந்து உதவி செய்வார்கள். Why did they do this for me? ஏன் இதை எனக்கு செய்தார்கள்? It's because of God's favor. ஏனென்றால் தேவனுடைய தயவு. Will somebody say hallelujah? யாராவது அல்லேலூயா சொல்லுவீங்களா? Hallelujah. அல்லேலூயா. You will be planted by God at the right place. சரியான இடத்திலே தேவனாலே நீ நடப்படுவாய். So what happens if you are planted in the right place? சரியான இடத்திலே நீ நடப்பட்டால் என்ன நடக்கும்? You will be bringing forth fruit in your season. அதன் காலத்திலே நீங்க கனி கொடுக்க தொடங்குவீங்க. Hallelujah. அல்லேலூயா. You will bring forth fruit in your season. அந்த சரியான காலத்திலே தன் காலத்திலே தன் கனியை தந்து. That means what? அதுக்கு என்ன அர்த்தம்? What does a fruit do? கனி என்ன செய்யும்? It gives fruit to others to be blessed. மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட தான் கனி வெளிப்படுது. The fruit doesn't eat itself. இந்த கனி வந்து தன்னைத்தானே அப்படியே சாப்பிட்டுக்கிறது இல்ல. Fruit comes, somebody else may be blessed. அந்த கனி வெளிப்படும் பொழுது மற்றவங்க You will ஆசீர்வதிக்கப்படுறாங்க. be like the fruit. நீங்க அப்படிப்பட்ட கனியை போல That இருப்பீங்க. means அப்படின்னா என்ன? your life will be a blessing. உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். Wherever you go, நீங்க எங்கு சென்றாலும் you will be a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். Do you want to be a blessing? நீங்க ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? No, when I remember my old past days, என்னோட கடந்த வாழ்க்கையில people told their sons and daughters, don't join this fellow Sandeep. அப்ப என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, தயவு செய்து இந்த சந்திப்பு இருக்கிறான் அவன் கூட சேரவே சேராத. I was a very good example of being a bad person. ஒரு கெட்ட மனுஷனுக்கு நல்ல உதாரணமாய் நான் இருந்தேன். If they want to talk about a very bad person, they can see with their physical eyes. ஒரு ரொம்ப கெட்ட மனுஷனை குறித்து பேச வேண்டும் என்றால் தன் கண்களிலே கண்ட மனுஷனை குறித்து I was the person. நானே அந்த மனுஷனா இருந்தேன். But there was a time ஆனால் ஒரு நேரம் இருந்தது, they said, would you please come and pray in our homes? ஒரு காலம் வந்தது. அப்போ என்ன நடந்தது? தயவு செய்து நீங்க வந்து எங்க வீட்ல ஜெபிப்பீங்களா என்று சொல்லி கேட்கிற காலம் வந்தது. I want to let you know you will be fruitful and be prosperous. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறி நீங்கள் செழிப்பீர்கள். Somebody say amen. ஆமென் என்று சொல்லுவீங்களா? If you want it, you say amen. உங்களுக்கு அது வேணும்னா ஆமென் சொல்லுங்க. The louder the better. எவ்வளவு சத்தமா சொன்னீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு. The louder it's for you. ஏன்னா எவ்வளவு சத்தமா சொல்றீங்க அது உங்களுக்கு, அது Amen. உண்மையானது. Hallelujah. ஆமென். See, you must be a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். And whatever he does shall prosper. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். Hallelujah. ஹalleluya. Just means anything you do, it will be a blessing. நீ எதை செய்தாலும் அது வாய்க்கும். Imagine the place like that, to be a blessing in everything you do. நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம்
உண்டாகிற அந்த ஒரு வாழ்க்கையை யோசித்து பாருங்க. Recently, we went for a camp in Kerala. கேரளாவிலே சமீபமாக ஒரு கேம்புக்கு சென்றிருந்தேன். So I took my daughters with me. என்னுடைய மகளை நான் அந்த கேம்புக்கு அழைத்து சென்றிருந்தேன். One of my children, she had to miss a lot of days in the college. என்னுடைய மகள்களிலே ஒருவர் அந்த கல்லூரி நாட்களிலே பல நாட்கள் அது இழக்க வேண்டியதாக இருந்தது கேம்பில் சேருவதற்கு. You know, in college, if you don't go and you miss a couple of days, you must make up, you lose your attendance, and so on and so forth. அப்படின்னு பாருங்க, இந்த கல்லூரியில் ரொம்ப நாட்கள் நீங்க போகலனாக்கா உங்களுக்கு வந்து அநேக காரியங்களை இழந்து போவீங்க. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? That was the place where they were getting applications to be the class leader of the commerce department, leader of the class. Yeah. In the college. Yeah. அந்த கல்லூரியிலே அவங்க அந்த காமர்ஸ் படிக்கிற அந்த வகுப்பிலே அவங்கள தலைவர்களாக நியமித்தாங்க, தலைவராய். But she was not able to be a part of that because she came for the Christian camp. ஆனாலும் அந்த கிறிஸ்டியன் கேம்புக்கு அவள் வருகிறது நிமித்தம் அந்த இடத்துல அவங்க பங்கு கொள்ள முடியவில்லை. She said, "Dad, I will not be able to even be a part of that because I will be missing those elections." அப்படி அவங்க என்னிடத்துல சொன்னாங்க, அந்த எலெக்ஷன் நடக்குது, அதில் வந்து நான் பங்கெடுக்க முடியாதபடிக்கு நான் இங்கே வந்து ஆகிவிடும் என்று சொன்னார்கள். So we had a great time in the camp and she came and joined college. அதன் பிறகு நல்ல அந்த கேம்ப்ல நல்ல அருமையான ஒரு நேரத்தை நாங்கள் அனுபவித்து பிறகு கல்லூரிக்கு வந்து சேர்ந்தார்கள். And then somebody else was the class leader. அதன் பிறகு வேறு ஒருவர் அந்த வகுப்புக்கு அவங்க தலைவராக லீடரா மாறினாங்க. But just a few days later, ஆனா ஒரு சில நாட்களுக்கு பிறகு all the teachers gathered and said, "I would like to see you," and they called my daughter into the staff room. அதன் பிறகு அங்க இருந்து எல்லா டீச்சர்ஸ்களும் ஒன்றாக சேர்ந்து இவரிடத்துல சொன்னாங்க, நீங்க வந்து இங்க ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்க, உங்களிடத்துல பேசணும் என்று சொன்னாங்க. And then they said to her, அப்போது அவங்களிடத்துல சொன்னாங்க, "We have a good news to tell you." உங்களுக்கு சொல்ல ஒரு நல்ல செய்தி இருக்குதுன்னு சொன்னார்கள். I know you are not the class leader, நீங்க உங்களுடைய வகுப்புக்கு தலைவரா இல்ல தெரியும், but we have all chosen you, ஆனால் நாங்கள் எல்லோரும் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறோம், to be the leader of the commerce department. இந்த காமர்ஸ் முழு டிபார்ட்மென்ட்டுக்கே நீ தலைவனாய் உன்னை நான் தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். Somebody say hallelujah. ஹalleluya நேரா சொல்லுவீங்களா? God will place you in a place where you will be of favor. God will show favor to you. தேவன் உங்களுக்கு தயவை காண்பிக்கிற இடத்திலே தேவன் உங்களை வைப்பார். And whatever you do shall prosper. நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். Everything will prosper. எல்லாம் செழிக்கும். Because you delight in the law of the Lord. ஏனென்றால் கர்த்தருடைய வேதத்திலே நீங்கள் பிரியமாய் இருக்கிறீர்கள். And in your law you will meditate day and night. அவருடைய கட்டளையிலே கற்பனையிலே நீங்கள் இரவும் பகலும் தியானிப்பீர்களானால். Amen. Hallelujah. I'm going to very quickly give you 4 points and I'm going to close. மிக சுருக்கமாக வேகமாக 4 குறிப்புகளை உங்களிடம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். This I believe will help you. இது உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Talking from the life of Daniel. தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து. And Daniel is a good example. As a young man, he was captured as a slave. தன்னுடைய வாலிப பிரயாணத்திலேயே ஒரு அடிமையாக அவன் பிடிக்கப்பட்டு அவன் கடந்து போனான். And they was taken to Babylon as a young man. பாபிலோனுக்கு ஒரு வாலிபனாக அவன் கொண்டு போகப்பட்டான். The Bible says in Daniel chapter 1 and verse number 8, வேதம் சொல்லுகிறது தானியேல் 1:8. he says, Daniel purposed in his heart that he will not defile himself with a portion of the king's delicacies, nor with the wine which he drank. Wherefore he requested of the chief of the eunuchs that he might not defile himself. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தரனிடத்திலே வேண்டிக் கொண்டான். He is a good example of Psalm chapter 1. சங்கீதம் அந்த முதலாம் சங்கீதத்துக்கு நல்ல ஒரு உதாரணமா இந்த தானியேல் காணப்படுகிறான். He made up his own mind. தன்னுடைய மனதை அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டான். There's nothing wrong when eating the food of the kings. ராஜாவுடைய போஜனத்தை உண்ணுகிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. But he said, I'm going to do what I feel like doing. ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய நான் தீர்மானிக்கிறேன். So the number one virtue of Daniel, தானியேலுடைய முதலாவது குணாதிசயம், he purposed in his heart. தன்னுடைய இருதயத்திலே அவன் தீர்மானம் எடுத்தான். That means nothing is going to change his mind. ஏனென் அது தன்னுடைய மனதை ஒன்று மாற்றாது என்கிற தீர்மானம். This morning I pray you will purpose in your heart not to listen to the voice of the ungodly. இந்த கால வேளையில நான் ஜெபிக்கிறேன், நீங்க ஒவ்வொருவரும் துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்க வேண்டும். Point number 2. இரண்டாவது குறிப்பு, The book of Daniel chapter number 5. தானியேல் 5வது அதிகாரம் Verse number 13. Verse 13 of Daniel chapter 5. வசனம் 13, 14.
Okay, let me just give you verse number 16 for the sake of time. 16வது வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். I've heard of you that you can give interpretations and explain enigmas. Now if you can read the writing and make known to me its interpretation, you shall be clothed with purple and have a chain of gold around your neck, and you shall be the third ruler in the kingdom. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவாக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற் சரணப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். Listen very carefully. கவனித்து கேளுங்க. He was tested and said, I will give you a lot of wealth if you do what I want you to do. நான் செய்ய விரும்புகிறதை நீ செய்தாயானால் உனக்கு அநேக பொக்கிஷங்களை தருவேன் என்று சொல்லி அங்க அவன் சோதிக்கப்படுகிறான். Today that's the pressure we have today to do because somebody else wants us to do. இந்த நாளிலே அப்படிப்பட்ட நெருக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில வருது. யாராவது நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஏன் செய்கிறோம்? மற்றவர்கள் அதை செய்ய நம்ம நெருக்குறார்கள். What did Daniel say? ஆனால் தானியேல் என்ன செய்தான்? Daniel said, தானியேல் சொன்னான், let your gifts be for yourself. Hallelujah. அப்பொழுது தானியேல் ராஜா சமூகத்தில் பிரசித்தமாக என்ன சொன்னா, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும். Let your rewards be given to somebody else. உம்முடைய வெகுமானம் வேற யாருக்காவது நீ கொடுத்துக்கோ. Hallelujah. Hallelujah. A man with integrity. A man with integrity. அவன் வந்து ஒரு உத்தமனாய் அவன் காணப்பட்டான். He says money is not going to change my mind. பணம் என்னுடைய மனதை மாற்ற போவதில்லை. இல்லை. Gold garland is not going to change my mind. Gold garland is not going to change my mind. தங்க மாலை கூட என்னுடைய மனதை மாற்ற போவதில்லை. Position is not going to change my mind. ஒரு ஸ்தானம் என்னுடைய மனதை மாற்ற போகிறதில்லை. I am going to tell you because God revealed it to me. தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்துறதுனாலே நான் அதை உனக்கு சொல்ல போகிறேன். It's not because of your gifts, O king. என்னோட நீ கொடுக்கிற அந்த பணத்துக்காகவோ வெகுமதிக்காகவோ அல்லவே ராஜா. So point number 2. இரண்டாவது குறிப்பு, don't do things because somebody is giving you a gift and you will compromise on your Christian standards. மற்றவர்கள் உங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறது நிமித்தம் நீங்கள் வைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவ அந்த கோட்பாடை விட்டு விலகி தாழ்ந்து போகாதிருங்கள். Don't be pressurized because somebody tells you let's do this together and do this. யாராவது ஒரு உங்களிடத்துல வந்து வாங்க நம்ம இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி உங்களை யாராவது வந்து நெருக்கும் பொழுது அதற்கு நீங்கள் இடம் விட்டு நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களாக. Number third reason. மூன்றாவது காரணம், Daniel chapter 6 and verse number 10. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். Now when Daniel knew that the writing was signed, he went home, and in his upper room and his windows opened towards Jerusalem, he knelt down on his knees 3 times that day and prayed and gave thanks before his God, as was his custom since his early days. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். Oh, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Look at this quality of this great young man. இந்த பெரிதான இந்த வாலிபனுடைய குணாதிசயத்தை பாருங்கள். He prayed, அவன் ஜெபித்தான், as the Bible says, as his custom was. அவன் பழகினபடி அவன் வழக்கத்தின்படி அவன் ஜெபித்தான். So he was a man of prayer. அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். He was a man who spoke to the Lord. தேவனோடு பேசுகிற மனுஷன். That's why if you see in Daniel chapter 10, ஆகையால் தான் தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள். let's not go there, I'll just give it to you. அது போக வேண்டாம், அதை குறித்து சொல்லுகிறேன். That's when he prayed, angels were dispatched from heaven to reveal to him a certain truth. ஆகையால் தான் அவன் ஜெபித்த பொழுது தேவ தூதர்கள் வெளிப்பாடுகளை அங்கு அவனுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு அனுப்பப்பட்டார்கள். Because he has communion with heaven. என்றால் அவன் பரலோகத்தோடு கூட அவன் சம்பாஷணை அவனுக்கு உண்டாய் இருந்தது. The next quality of Daniel, தானியேலுடைய அடுத்த குணாதிசயம், Daniel chapter 6 and verse number 3. தானியேல் 6:3 வசனம். Because then this Daniel distinguished himself above the governors and satraps because an excellent spirit was given to him. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுவதைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். God be praised, the Bible says he had an excellent spirit. அவனுக்குள்ளே விசேஷமான ஆவி இருந்தது சொல்லி வேதம் சொல்லுகிறது. What is an excellent spirit? இந்த விசேஷமான ஆவி என்றால் என்ன? Doing ordinary things in an extraordinary manner. சாதாரண வேலையையும் சிறப்பா செய்கிறது.
A small thing for the Lord, doing it the best. கர்த்தருக்கு ஒரு சிறிய வேலையா இருக்கலாம், ஆனா அதை சிறப்பா செய்யணும். If you're singing for the Lord, கர்த்தருக்காக நீங்க பாடுவீர்களானால் do the best. சிறந்ததை செய்யுங்கள். If you're serving the Lord, கர்த்தருக்காக சேவை செய்வீர்களானால் do the best. சிறப்பாய் செய்யுங்கள். That is having an excellent spirit. அதுதான் விசேஷமான ஆவி உள்ளவனுக்கு அடையாளம். It is doing simple things in an extraordinary fashion. எளிமையான வேலையை கூட அது மிக அருமையாய் செய்கிறது. Another quality of Daniel, தானியேலுடைய அடுத்த குணாதிசயம், he served under 4 kings. 4 ராஜாக்களுக்கு கீழாக அவன் வேலை செய்தான். One man under 4 kings. ஒரே மனுஷன் 4 ராஜாக்களுக்கு கீழாக அவன் வேலை செய்தான். He was under Nebuchadnezzar. ராஜா. He was under Belshazzar. He was under Darius. தானியேல். And he was under Cyrus. சைரஸ் என்கிற ராஜா. 4 kings. 4 ராஜாக்கள். One prime minister. ஒரே பிரதான மந்திரி. That means he was a man of excellence. அப்படி என்றால் என்ன? அவன் சிறந்ததை செய்யக்கூடியவன். Whatever you do for the Lord, excellence. கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாய் செய்ய வேண்டும். You are living as a believer. விசுவாசியா நீங்கள் வாழ்கிறீர்களா? Live as an excellent person. நல்ல சிறந்த மனிதனாய் வாழுங்கள். Let people see the quality of Christ inside you. உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் குணாதிசயங்களை ஜனங்கள் காணட்டும். You know, Apostle Paul said, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், imitate me. Imitate me. என்னை பின்பற்றுங்கள். Imagine the man telling us, imitate Paul. பாருங்க, ஒரு மனுஷன் சொல்லுகிறான், என்னை பின்பற்றுங்கள் சொல்லுகிறான். பவுல் சொல்லுகிறான். He never says imitate Christ. அவர் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லல. No, he says imitate me. அவன் சொல்லுகிறான் தைரியமா, என்னை பின்பற்றுங்கள். Because he has an excellent spirit. ஏனென்றால் சிறந்த விசேஷ ஆவி உடையவனாய் பவுல் இருந்தான். Hallelujah. Hallelujah. The next one. அடுத்தது Daniel chapter 2. தானியேல் 2ஆம் அதிகாரம். Verse number 47. 47வது வசனம். The king answered Daniel and said, truly your God is in the God of gods, the Lord of kings, and a revealer of secrets, since you could reveal this secret. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் என்றான். And verse 48 says, 48வது வசனம் சொல்கிறது, the king promoted Daniel. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, a person who walks with the Lord, தேவனோடு நடக்கிற மனுஷன், who walks in the spirit of the Lord, தேவ ஆவியை பெற்று அதிலே நடக்கிறவன், will walk in the gifts of the Lord. தேவன் கொடுத்த வரங்களிலே அவன் நடப்பான். He will walk in the giftings of Christ. கிறிஸ்துவின் அந்த வரங்களிலே அவன் நடப்பான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, his gifts, what was given to him, gave him promotion. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரம் அவனை அது மேலாக உயர்த்தினது. If you're a believer, நீ ஒரு விசுவாசியா இருப்பீர்களானால், if you have an excellent spirit, உங்களுக்கு விசேஷ ஆவி உங்களுக்குள்ள இருக்குமானால், God will give you gifts from heaven. எல்லா வரங்களும் பரலோகத்திலிருந்து வந்து சேரும். Hallelujah. Hallelujah. That will encourage you, lift you up and bring you among many places. அது உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை மேன்மைப்படுத்தி அநேக இடங்களிலே உங்களை உயர்த்தி வைக்கும். There are a couple of more things. அநேக காரியங்கள் இன்னும் But I இருக்கிறது. want to close now. ஆனாலும் நான் முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. I want to let you know நான் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். that my desire and our desire என்னுடைய வாஞ்சையம், எங்களுடைய வாஞ்சையம் is that you don't make mistakes and get stuck up in life. உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டு அதிலே நீங்கள் சிக்கி அப்படியே நின்று விடாதீர்கள். God has got a great plan for your life. உங்கள் வாழ்க்கை குறித்து பிரதான ஒரு திட்டத்தை தேவன் And வைத்திருக்கிறார். the devil wants to bring wrong counsel to shake you away. அதிலிருந்து உங்களை அசைய பண்ணவே சாத்தான் தவறான துன்மார்க்க ஆலோசனை கொண்டு வருகிறார். But we must understand the power of God தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். and follow after Christ கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். and say no to the devil. சாத்தானுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். Luke 10:19 says, லூக்கா 10வது அதிகாரம் 10:19 சொல்லுகிறது, you shall trample on serpents and scorpions நீங்கள் தேள்களையும் சர்ப்பங்களை and மிதிப்பீர்கள், over all the power of the enemy, சாத்தானுடைய சகல அதிகாரத்துக்கு மேலாகவும் நீங்கள் செயல்படுவீர்கள், and nothing by any means shall hurt you. உங்களை எந்த தீங்கும் தீண்டாது. The Bible says, வேதம் சொல்லுகிறது, no weapon formed against you shall prosper. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். Hallelujah. Hallelujah. That means he's given us the power over the devil. அதுக்கு என்ன அர்த்தம்? சாத்தானுக்கு மேல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். The Bible says, வேதம் சொல்லுகிறது, his head has been crushed. அவருடைய தலை நசுக்கப்பட்டது. If you're walking on the road, நீங்கள் இந்த ரோட்டை நடப்பீர்கள் என்றால், and then you see a snake on the road, அந்த சாலையில ஒரு பாம்பை பார்ப்பீர்கள் என்றால், you stop suddenly, right? ஏன் டக்குன்னு நீங்க நின்று விடுவீர்கள்? ஏன்? But then you notice the head has been crushed. ஏனென்றால் அங்க அந்த தலை நசுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கறீங்க. And then you're not afraid anymore. அதன் பிறகு அதை குறித்து நீங்க பயப்பட
செய்யப்பட மாட்டீங்க. Why? ஏன்? The head has been crushed. ஏன்னா தலை நசுக்கப்பட்டாயிற்று. Jesus crushed the head of the serpent. இயேசு சாத்தானாகி அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கி விட்டார். We have the power over the devil. சாத்தானுக்கு மேலான வல்லமை நமக்கு இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Do you believe that? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Please fulfill what God has called you to do. தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அதை தயவு செய்து நிறைவேற்றுங்கள். Okay, can we pray together? நாம ஒன்றாக ஜெபிப்போம். Can we all stand to our feet? எல்லோரும் எழுந்து நிற்போம். I'd like to very quickly pray. சுருக்கமாக உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Can you all close your eyes? எல்லோரும் கண்களை மூடுங்கள் பார்க்கலாம். Can we all just for the next few minutes let's close our eyes. ஒரு சில நிமிடங்களுக்கு உங்க கண்களை மூடுங்கள். Just look to the Lord in prayer. ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம். Come on, every eye closed. எல்லா கண்களை மூடி இருக்கட்டும். Maybe you've come here today ஒருவேளை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம் with some confusion. ஒரு குழப்பத்தோடு கூட நீங்க வந்திருக்கலாம். Maybe you've come here today, ஒருவேளை இங்க இந்த இடத்துல whatever the problem is, I don't know. ஏதாவது ஒரு பிரச்சனையோடு கூட நீங்க வந்திருக்கலாம், நான் அறியேன். But God wants me to let you know this morning ஆனாலும் கர்த்தர் இந்த காலையில வேளையில நீங்கள் ஒன்று அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். that you have not come here by accident. நீங்க ஒரு தற்செயலாக இந்த இடத்துல நீங்க வந்து You have come சேரவில்லை. here with divine plan. தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி வந்திருக்கிறீர்கள். Everybody close your eyes. எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Let me talk to you for a moment of உங்களோடு time. கூட சில நேரம் நான் பேசட்டும். The greatest thing in this world, இந்த உலகத்திலே பெரிதான காரியம், the greatest thing in this world இந்த உலகத்திலே பெரிதான ஒரு காரியம் இருக்குமானால் is to connect back to your creator. உங்களை சிருஷ்டித்தவரோடு கூட நீங்கள் மீண்டுமாய் இணைக்கப்படுவதே. It's the greatest thing in the world. அதுவே உலகத்திலே பெரிதான ஒரு காரியம். It's greater than the degrees that we hold. நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா பட்டங்களை காட்டிலும் அது It is மேன்மையானது. greater than all the money that we can make. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணத்தை காட்டிலும் The மேன்மையானது. greatest thing in the world இந்த உலகத்திலேயே மிகவும் பெரிதானது is to have our sins forgiven நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, and to meet Jesus face to face. இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிப்பது. That is the greatest joy. அதுவே மகா பெரிதான சந்தோஷம். And so I'm going to invite you this morning. ஆகையால தான் இந்த கால வேளையில உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். I know you probably are a believer, நீங்க ஒருவேளை விசுவாசியாய் இருக்கலாம். but perhaps you have not a believer here. ஒருவேளை நீங்க இன்னும் விசுவாசியாய் மாறாமல் Or இருக்கலாம். you've come here wondering what is happening in this place. ஆனாலும் இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி வந்திருக்கலாம். And you heard me speak all these words. இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். And you were encouraged with what I told you. நான் சொன்ன வார்த்தை நிமித்தம் நீங்கள் உற்சாகப்பட்டிருக்கலாம். The globe I saw many years ago அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கண்ட அந்த உலக உருண்டை is the place I keep traveling today. அந்த பல இடங்களுக்கு தான இந்த நாட்களில் நான் கடந்து போய் God takes me to different nations அநேக தேசங்களுக்கு தேவனை அழைத்து செல்கிறார். so that I can preach this gospel, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கத்தக்கதாக, so that I can be a blessing to play people. அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. Hallelujah. Hallelujah. But God can do the same thing for you. தேவன் அதே காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியும். God can minister to you. கர்த்தர் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். God can do ministry in your life. உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு சேவை ஊழியம் செய்வார். It's only that you give your life to Christ. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். So if you're in this place நீங்கள் இந்த இடத்திலே இருப்பீர்களானால், and you have not made Jesus Christ the Lord of your life, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் I'm இருப்பீர்களானால், not asking if you go to church. நீங்க சபைக்கு போறீங்களா இல்லையா நான் கேட்கல. I'm asking you if you have given your life to Jesus Christ. உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அர்ப்பணித்து இருக்கிறீர்களா? And so if you have not given your life to Jesus Christ, உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் என்ன அர்ப்பணிக்கவில்லை என்றால், this is the moment. இதுவே சரியான நேரம். Say, Lord Jesus, I need you. சொல்லுங்க, இயேசுவே நான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். Okay, I want you to lift your hands if you want Jesus Christ in your life right now. இந்த நேரத்துல யாருக்கெல்லாம் இயேசு உங்க வாழ்க்கையில வந்து வரணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்டவங்க மாத்திரம் உங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. You want to be born again. நீங்க மறுபடியும் பிறக்க You விரும்புகிறீங்க. want to commit your life to Jesus Christ. உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள். Come on, lift your hands everybody. அப்படிப்பட்டவங்க எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி This is காட்டுங்க. a prayer to be born again into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே மறுபடியும் பிறப்பதற்கான ஒரு ஜெபம் இது. This is not for commitment. இது வந்து அர்ப்பணிப்புக்கான ஜெபம் அல்ல. This is also not for people who gave their life to give your life again. No. ஏற்கனவே தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கு கொடுத்தவங்களுக்காக மீண்டும் இது அர்ப்பணிங்க என்கிற ஜெபம் This is அல்ல. for the first time you want to give your life to Jesus Christ. இது முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்களுக்கான ஜெபம். Say this prayer after me. இப்போ இந்த சொல்லுகிற இந்த ஜெபத்தை Say, dear Lord Jesus. திரும்பி சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, Dear Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, come into my life. என் வாழ்க்கைக்குள்ளாக வாரும். Come into my life. என் வாழ்க்கைக்குள்ளாக வாரும். Thank you that you died on the cross for me. சிலுவையிலே எனக்காக நீர் மரித்ததினாலே உமக்கு நன்றி. Thank you that you died on the cross for me.
எனக்காக நீர் சிலுவையிலே மரித்ததினாலே உமக்கு நன்றி. I give you my brokenness. என்னுடைய உடைந்த நிலையை உம்மிடத்திலே கொடுக்கிறேன். I give you my worries and my concerns. என்னுடைய கவலைகள் என்னுடைய கரிசனைகளை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன். And exchange it for the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷத்திற்காக அதை நான் மாற்றிக் கொள்கிறேன். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I accept you as my Lord. என்னுடைய ஆண்டவராக உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Come into my life. என் வாழ்க்கைக்குள்ளாக வாரும். Change my life. என் வாழ்க்கையை மாற்றும் This day. இந்த நாளிலே. Come on everybody, open your mouth and say, Lord, I confess. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. Lord, I confess. இயேசுவே நான் அறிக்கையிடுகிறேன். That you are my savior. நீரே என் இரட்சகர். You are my redeemer. நீரே என் மீட்பர். You are my Lord. நீரே என் கர்த்தர். Take my life. என் வாழ்க்கையை எடுத்து and make it a blessing. அதை மற்றவர்களுடைய ஆசீர்வாதமாய் மாற்றும். Thank you Jesus. நன்றி இயேசுவே. I confess this day. இந்த நாளிலே நான் அறிக்கையிடுகிறேன். that I am a child of God. நான் தேவனுடைய பிள்ளை. I have been born again. நான் மறுபடியும் பிறந்து விட்டேன். My life is new. என் வாழ்க்கை புதிதாய் மாறி இருக்கிறது. All things are passed away. பழையன ஒழிந்து போயின. All things have become new. எல்லாம் புதிதாயின. In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Put your hands down. Please put your hands down. எல்லா கரங்களை கீழ போட்டு கொள்ளுங்க. For the rest of you, let's make a prayer right now, okay? மற்றவர்களுக்காக நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். Say, brother, I want to fulfill God's call on my life. சொல்ல சகோதரனே, நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அழைப்பு நிறைவேற வேண்டும். Come on, I want you to begin to speak to the Lord right now. அப்படிப்பட்டவங்க இப்போ கர்த்தரோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். You tell the Lord, God, நீங்க சொல்லுங்க, கர்த்தாவே, I want to fulfill God's calling in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு நிறைவேற விரும்புகிறேன். Lord, help me to find out what I'm called to do. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். Help me to figure out my origin point. நான் எங்கிருந்து உருவாக்கப்பட்டேனோ அந்த ஆதி காரியத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். I want to fulfill your commission. நீர் எனக்காக கொடுத்த அந்த கட்டளையை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். If that's you, lift up your hand one more time. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. I want to be a history maker. நான் ஒரு வரலாற்றை ஏற்படுத்துகிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள். Come on, if anybody wants to be a history maker, lift your hands to God right now. அப்படியாக வரலாறை உண்டாக்குகிற சாதனையாளனாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. Come on, lift your hands to God right now. இப்பொழுது தேவனுக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. Hallelujah. Hallelujah. Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே I come in the name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வருகிறேன். You have called me with a great calling. மகா பெரிதான ஒரு அழைப்பினாலே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். Show it to me. அதை எனக்கு வெளிப்படுத்தும். Help me figure out what I'm called to do. நான் எதற்காக அழைக்கப்பட்டோனே அதை நான் விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். Oh hallelujah. Hallelujah. Father, I pray in Jesus name. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். That I will know exactly what I'm supposed to do on planet earth. இந்த உலகத்தில் நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை தெளிவாய் நிச்சயமாய் உறுதியாக அறிந்து கொள்ளட்டும். And I will say amen to the calling over my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பிற்கு நான் ஆமென் என்று நான் சொல்லுகிறேன். Somebody open your mouth this afternoon. இப்பொழுது உங்கள் வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் Say, Father, help me right now. சொல்லுங்க கர்த்தரிடத்தில், அப்பா எனக்கு உதவி செய்யும். Father, in the name of Jesus. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே Thank you. நன்றி. That I will fulfill the commission. உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து கனி கொடுக்கிறேன். I believe I will finish it completely and then find my way to heaven. அதை முழுவதுமாய் நான் நிறைவேற்றி பரலோகத்துக்கு வந்து சேருவேன். Anoint me this morning. இந்த கால வேளையிலே என்னை நான் தாழ்த்துகிறேன். Come on, somebody open your mouth. Somebody open your mouth. யார் வாய்களை திறந்து Begin நீங்கள் to சொல்லுங்க. open your mouth and speak a blessing. வாய்களை திறந்து கர்த்தரிடத்தில் பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க. Say, Father, I bless myself. சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆசீர்வதியும். Father, I bless my life. பிதாவே என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். Father, I bless the work of my hands. பிதாவே என்னுடைய கையின் பிரயாசத்தை Father, ஆசீர்வதியும். I bless my studies. கர்த்தாவே என்னுடைய My என்னுடைய education. படிப்பை ஆசீர்வதியும். Lord, I bless my family. என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். Lord, I will stop speaking negative about my family. கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தை குறித்து தீமையான வார்த்தைகளை பேசுவதை நான் நிறுத்திக் கொள்ள I will விரும்புகிறேன். stop speaking negative over my life. என்னுடைய வாழ்க்கை குறித்து தவறாய் பேசுகிறதை நான் நிறுத்திக் கொள்கிறேன். Somebody say sorry for the negative things you've spoken against yourself. உன்னை குறித்தே நீ பேசின எதிர்மறையான வார்த்தைக்காக நீங்கள் மன்னியும் சொல்லி என்ற இடத்துல கேளுங்க. Some of you have said my life is no good. சில பேர் சொல்லிருக்கீங்க வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத. Say, Father, I'm sorry for saying those words. அப்படியாய் சொன்ன வார்த்தைக்காக பிதாவே என்னை மன்னியும் என்று
சொல்லுங்க. I use the same mouth to bless my life. அதே வாயை நான் பயன்படுத்தி என் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Come on, somebody open your mouth and say, I am blessed. யாராவது இப்பொழுது தங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். My parents are blessed. என்னுடைய பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். My siblings are blessed. என்னோடு பிறந்த உடன் பிறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். My family is blessed. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். Somebody say thank you Father. யாரோ சொல்லுங்க, பிதாவே உமக்கு நன்றி. Hallelujah. ஹalleluya. I will say no to wrong counsel. நான் துன்மார்க்கமான ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்க I will மாட்டேன். not stand in the path of sinners. பாவிகளுடைய வழியில நான் நிற்க மாட்டேன். I will not sit in the seat of the scornful. நான் பரியாசக்கார உட்கார இடத்துல நான் உட்கார I மாட்டேன். will delight myself in the law of the Lord. ஆனாலும் கர்த்தருடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருந்து And I will meditate in it day and night. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருந்து அதை நான் தியானிப்பேன். Lift your hands again. இப்பொழுது கரங்களை உயர்த்தி I காண்பீங்க. will be like a tree planted by the rivers of water. சொல்லுங்க, நீரோடே மத்தியிலே அதன் அருகிலே நாட்டப்பட்ட மரத்தை போல நான் இருப்பேன். I will bring forth fruit in my season. தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல் நான் இருப்பேன். And I will be a blessing to many. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். Come on, open your mouth and say, I will be a blessing to many people. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரிங்க வாயை திறந்து. Hallelujah. ஹalleluya. Can you spend some time in praising the Lord? Come on, 1 minute. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுல கொஞ்ச நேரத்தை செலவிடுங்களா Come on, வாயை just 1 திறந்து. minute. Everybody open your mouth and praise the Lord. Come on, everybody. கொஞ்ச நேரம் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம்.